எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் தளபதி 68 உடைய ஃபர்ஸ்ட் லுக்கோடைய லைவ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கோ அப்டேட்டோ நியூ இயர்க்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி the first look is going to launch now. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. 5:58 இப்போது. டைட்டில் என்னவாக இருக்கும்? ஏன்னா தளபதி படத்துக்கு ஒரு டைட்டிலுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக எதிர்பார்ப்போம் நமக்கு தெரியும். ஸோ டைட்டில் என்னவாக இருக்கும்? அது பெரிய கியூரியாசிட்டி. ஒரு சயின்டிஃபிக் படமாக, ஒரு புது கண்டென்ட்டான படமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்து அப்டேட்ஸ்லேயே தெரியும். ஸோ அது செம்மையாக வந்து ஹைப்பை கிரியேட் பண்ணுது. ஸோ தளபதி எப்படி இருப்பார், டைட்டில் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டு புதுசாக கொண்டு வர போகிறாங்கும்போது நிறைய கேள்விகளுக்கு நிறைய கியூரியாசிட்டி இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஆன்சராக இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் இருக்கும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸோடைய பேஜில் தான் உட்காந்துட்ருக்கேன். ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக உட்காந்துட்ருக்கேன். ஸோ டைம் என்னென்னு பார்த்துருவோம். டைம் 6 ஆயிடுச்சு வந்துடுச்சு. கீழே போகிறேன். ஏய், the GOAT first look poster, the greatest of all time. டபுள் ஆக்ஷனா? இருங்க கைஸ், நான் வந்து ட்விட்டரில் இருக்கிறேன். நான் அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. நான் சேவ் பண்ணிவிட்டு நான் பொறுமையாக வந்து ஒவ்வொன்றா பார்க்குறேன். நாம் எதிர்பார்த்த ஒரு தளபதி, ஆனால் 2 தளபதி இருக்காருங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஓ, டைட்டில் அதுதானா? ஏங்க நான் தெரியாமல் தெரியிட்டு இருக்கேங்க. ஸோ ஓகே, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா ஒரு டேக்லைன் நினச்சிட்டு இருந்தேன் நான். டைட்டில் அதுதானா? சை, தளபதி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் டைட்டிலே அதுதான், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட்டு. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன். போய் பொறுமையாக வந்து ஜூம் பண்ணி டிகோட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. சயின்டிஃபிக் படம் தான். அதுவும் முக்கியமாக ஃப்ளைட்டை, அது என்ன சொல்லுவாங்களே ஃப்ளைட் பற்றின ஸ்டடியை, ஏரோநாட்டிக்ஸா? எஸ், ஏரோநாட்டிக்ஸ் அந்த விஷயத்தை பற்றி ஏதோ ஒரு சயின்டிஃபிக் கண்டென்ட் உள்ளக்குங்கிற மாதிரி தெரியுது. ஏங்க அந்த லுக்கே எனக்கு அப்போது முன்னே ஜஸ்ட்டு, ஏன்னா இப்போ டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது ஜூம் பண்ணி பார்க்குறோம். ட்விட்டரில் பார்க்கும்போது எனக்கு தெரியல என்ன இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் லுக்குன்ட்டு. மேலே ஃப்ளைட் பறந்து போய் சுற்றி வந்து அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் வந்து ரோடு மாதிரி வந்து பறந்துருக்கு. தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், எ வெங்கட் பிரபு ஹீரோ. ஓகே, டேக்லைன் அவர் போட்டார் எப்பயும், வெங்கட் பிரபு ஹீரோ. அண்டு தளபதி ஃபஸ்ட்டு இருக்கிற தளபதியில் விட்டுருங்க, அது வந்து ஒரு ரொம்ப ஏஜ்டான லுக்கு மாதிரி, ஆனால் சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி இந்த மீசை தாடிலாம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக வச்சு, முடி கொஞ்சம் செம்மையாக இருக்குது. பட் இது எனக்கு ஆச்சரியம் இல்லை. இந்த சைடு பாருங்கள், டிஏஜிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த ரிசல்ட்டை ஃபஸ்ட் லுக்லேயே கொண்டு வந்து காமிப்பாங்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. டிஏஜிங் டெக்னாலஜி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாரும் யூஸ் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். பட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம தளபதியோட படத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க போல். அதோடைய ஒரு ஃபஸ்ட்டு கிளிம்ஸை இங்கே விட்டுருக்காங்க. இந்த சீட்டுக்கு தளபதியை பாருங்கள், யங் லுக்குங்க. ஹே, அப்படியே சின்ன வயசு மாதிரி காமிச்சிருக்கீங்கப்பா. இந்த டிஏஜிங் டெக்னாலஜி வந்து இப்போ ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அந்த லுக்கு. அப்பா பையன் மாதிரி இருக்குமோ கொண்டு வராங்களோ. கீழே வந்து ஃப்ளைட் மேலே பறந்துட்டு இருந்துச்சு, கீழே வந்து பேராஷூட் வந்து இதாகி கிடக்குது. அந்த ட்ரெஸ் வந்து அந்த மேபி அந்த ஃப்ளைட்டையோ சம்திங் ஜெட்டையோ ஓட்டுறவங்களுடைய அந்த யூனிஃபார்ம் மாதிரி அது இருக்குது. கீழே என்ன போட்டிருக்கு? லைட் கேன் டிவோர் த டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கெனாட் கன்சியூம் த லைட். ஓ, நான் இங்கிலீஷில் அப்படி மேதாவிலாம் கிடையாது. எனக்கு இந்த டிவோரு அப்புறம் இந்த வார்த்தையில் அர்த்தம் தெரியல. லைட் கேன் டிவோர் த டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கெனாட் கன்சியூம் த லைட். கன்சியூம்னா ஒழுங்காக படிச்சிருந்தா ஆகும். விடுங்க, ஒரு மாதிரி ஏதோ புரியுது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் ஃபுல் டீட்டெயிலாக அந்த அர்த்தத்தை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு அட்டம்ப்ட்டு, ஒரு கண்டென்ட்டாக கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியுது. அதுவும் முக்கியமாக, ரொம்ப முக்கியமாக இந்த டிஏஜிங் டெக்னாலஜி அதை வந்து
தைரியமாக வந்து எடுத்து, ஏன்னா சொல்லியிருக்காங்க டிஏஜிங் டெக்னாலஜி வந்து அதை பண்ணும்போது ரொம்ப வருஷங்கள் வந்து டைம் எடுக்கும் அந்த விஷயம் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. பட் இந்த படத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஹை ரிஸ்க். ஏன்னா தளபதி வந்து டிஏஜிங் லுக் பண்ணி அது சரியாக ஒரு வேளை சம்திங் வராமல் போயிடுச்சுன்னா அது பெரிய ட்ராபேக்காக படத்துக்கு அமைஞ்சிடும். பட் அது அந்த பெரிய ரிஸ்க்கை அவர் எடுத்திருக்காரு விபி. ஸோ ஃபஸ்ட் லுக்கில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பர் என்னால் சொல்ல முடியல அந்த லுக்கை. ஃபஸ்ட் லுக்காக மேபி அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இது டீசெண்டாக இருக்குது. அந்த டிஏஜிங் வந்து டீசெண்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நம்புவோம். பட் இது ஃபேரான கேட்டிங்கன்னா இந்த லுக் செம்மையாக இருக்குது. அந்த அப்பா லுக்குன்னு நினைக்கிறேன். அது சம்திங் வேறு தான் இருக்கும், பெரும்பாலும் அப்பா பையன் தான் இருக்குது. அந்த அப்பா லுக், அந்த ஏஜ் லுக் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அது நம்ம பார்த்துட்டு போக கொஞ்சம் மீசை தாடி கொஞ்சம் அதிகமாக வச்ச மாதிரி, கொஞ்சம் அந்த வயசானதுக்கு ஏற்ற மாதிரி அந்த முக சுருக்கங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது வயசான லுக் சூப்பராக இருக்குது. டிஏஜிங் பண்ணப்பட்ட இந்த லுக் வந்து நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. பட் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒரு டக்குன்னு பார்க்கும்போது அது விஜய் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எழுது. இப்போ விஎஃப்எக்ஸே வந்து ஒரு போஸ்டருக்கு ஒரு டிஷர்ட் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சுமார் தான் பண்ணுறாங்க, அப்புறம் பார்க்கல அப்கிரேட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வந்து படத்தில் இதை விட சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புவோம். மொத்தமாக தளபதி படத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே சேர்த்து ஒரு மொத்தமாக புதுசாக ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோங்கிற ஒரு இதை வந்து காட்டிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு டைட்டில், செம்மையான ஒரு டைட்டில். நான் கோட். ஸோ தட்ஸ் ஆல் டு சே. ஏதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நன்றி, வணக்கம்.